தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/7/2023 திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை 11:42 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். இன்றைக்கு மலைவலம் வருவது சிறப்பு. மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். எனவே ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நாம் வலம் வந்து அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. செட்டிநாட்டு பகுதியில் இருக்கின்ற பிரபலமான மலைகளை என்னுடைய தலைமையிலே 350 மாதங்களாக நாங்கள் சுற்றி வந்தோம். பிறகு இப்பொழுது இந்த கொரோனா காலமாக இருந்த காலத்திலே அது கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டு இனி மீண்டும் தொடர்வதற்கான முயற்சிகளே இருக்கின்றோம். பொதுவாக எங்கள் பகுதி செட்டிநாட்டு பகுதியிலே பிரபலமான மலைகள் நிறைய இருக்கின்றன. எந்த மலையாக இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை நாம் சுற்றி வருவது வழக்கம். இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு செல்கிறார்கள் என்றால் பலன் பெற்றதனாலே அவர்கள் செல்கிறார்கள். எனவே மலைக்கும் அளவு வாழ்க்கை உயர மலைவலம் செல்ல வேண்டும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் நீங்களும் வாய்ப்பிருப்பவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்று லக்ன பலனை பற்றி சொல்ல போறேன். பொதுவாக 12 கட்டம் ஜாதகத்தில் 12 லக்னம் மேஷ லக்னம் அப்படின்னு இருக்கு. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், ரிஷப லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி சுக்கிரன், மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன். அந்த லக்னங்களுக்குன்னு அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு லோகோ, ஒரு அதிர்ஷ்ட சின்னம், ஒரு சின்னம் இருக்கும். இப்போ மேஷம்னு எடுத்துக்கன்னா ஆடு நுனிப்புல் மயிற மாதிரி மேச ராசியிலோ மேச லக்னத்திலோ பிறந்தவங்க மேலோட்டமாக எதையும் படிச்சுட்டே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். ரிஷபத்துக்கு என்ன படம் போட்டிருக்கும் அப்படின்னா எருது படம் போட்டிருக்கும். உழைப்பு அதிகம் இருக்கும். பிறருக்காகவே பாடுபடுறது ரிஷபராசி. வாழ்க்கை முழுவதும் பொதுநலத்தின் மூலமாக தான் சுயநலத்தை தேடிக்க முடியுமே தவிர தனித்து இயங்க முடியாது. பிறருக்காக பாடுபட்டால் அந்த நிறுவனம் மிகச் செழிப்பாக இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வில் அம்பு இருக்கும். அதனால அதனுடைய படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுறவங்க இந்த அம்பு வில்லும் சேர்ந்த தெய்வங்களுடைய படத்தை வச்சுக்கணும். இல்லாட்டி சண்டை சச்சரவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆயுத படங்கள் வச்சுருந்தா சண்டை சச்சரவு வரும்பாங்க. எனவே அதை ஒரு தெய்வத்தினுடைய தோளில் இருக்க மாதிரியோ அல்லது அவங்க உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் அந்த லக்னத்துக்குள்ள பலன் எப்படி போட்டிருக்காங்க, தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தா வில்லோடு அம்பு இருக்கும் உருவம் கொண்ட வியப்பான லக்னம்தான் தனுசு ஆகும். தனுசு லக்கணத்துக்கு வில்லும் அம்பும் இருக்கும். சொல்லாலே கவர்ந்து எடுப்பார். அவங்க பேசியே கவர்ந்து எடுத்துருவாங்களாம். அந்த வில்லு லக்னத்தினுடைய அந்த படம் மாதிரி இருக்கிறதுனால சொல்லாலே கவர்ந்து எடுப்பார். சுற்றத்தாரின் சுகமான மனதினிலே இடம் பிடிப்பார். சொந்த சுற்றமெல்லாம் இவர் நினைச்சுக்கினே இருக்க அளவுக்கு மனதில் இடம் பிடிச்சிருவாங்களாம். கற்றதொரு கல்வியினால் பெருமை சேர்ப்பார். கண்டிப்பும் அன்பும் இவர் கலந்து பேசி இவற்றை அரக்க குணமும் இருக்கும், இரக்க குணமும் இருக்குமா. உற்றாரை உறவினரை நேசிப்பாராம். மற்றவர்களை நேசிக்கிற ஆற்றல் அதிகம் இருக்கிற ராசி இந்த தனுசு ராசி. உயர் பதவி வகிக்கின்ற ஆற்றல் உண்டு. நல்ல உயர் பதவி திடீர்னு இவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஆனால் உபயோகப்படுத்தி கொள்ளணும். வெற்றி பெறும் குறிக்கோளோ இவர் இலக்கு. எதுலையும் நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு இலக்கிலே இவர்கள் இருப்பார்கள் குறிக்கோளாக. வேள்விகளில் வழிபாட்டில் கவனம் மிக்கார். இந்த ஹோமம் நடத்துகிறோம், இந்த வேள்விகள் நடத்துகிறோம், அதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். அதெல்லாம் இந்த வழிபாட்டில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் கவனம் செலுத்தி இந்த வழிபாட்டால் தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ஒரு நம்பிக்கையும் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். அப்படிப்பட்ட லக்னம் இந்த தனுசு லக்கணம் என்று சொல்லி இதுபோல மற்ற லக்னங்களுக்கும் உரிய பலன்களை அதற்குரிய கவிதைகளையும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அலைபேசி வழியில் வரும் தகவல் அனுகூலமான தகவலாக இருக்கலாம். அரைகுறையாக நின்ற பணிகள் மீண்டும் தொடரும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். காணாமல் போன சில பொருள்கள் இன்று கைக்கு கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதையும் யோசித்தும் பூசித்தும் செய்ய வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் செலவுகளை அதிகரிக்கும். ஆகாரத்திலும் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கவனம் செலுத்தினாலே போதும். அது மட்டுமல்ல, அதிக அலைச்சல் உங்களுக்கு உதவாது. அதே நேரத்தில் பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதமும் அமையாது. நட்பு பகையாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு
இன்று நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்வார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவரின் நட்பால் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இன்று ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கும். குருவின் பார்வை 2இல் பதிவதால் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். சகோதரர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பாலிய நண்பர்கள் கூட உங்களுக்கு பண தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இன்று இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். தொகை வந்த வண்ணமாக இருக்கும். உறவு மூலம் கூட உங்களுக்கு வரவு வரலாம். சனி செவ்வாய் பார்வை இருப்பதனாலே சில சமயங்களில் தடைகள் வரலாம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இன்று திங்கட்கிழமை என்பதனாலே, இன்று பௌர்ணமி என்பதனாலும் நீங்கள் நிலவு வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். அருகில் இருக்கும் மலைகள் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த மலைகளையும் மலைவலம் வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். இன்று எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலமாக இருப்பார்கள். அதே நேரம் அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். 8இலே ராகு இருப்பதால் மறைந்த ராகுவால் நிறைந்த தனவரவு உண்டு. எனவே நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். பாசம் மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புகழ் கூடும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் மட்டுமல்ல, கூடுதல் சம்பளமும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. அதற்கான முயற்சிகளிலும் உங்களுக்கு கைகூடும். இன்று பௌர்ணமி என்பதனாலே இன்று இறை வழிபாட்டு சிந்தனையை மேற்கொள்ளுங்கள். வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சியை உருவாக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். காசு பண புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் அடியெடுத்து வைத்திருப்பதால் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உதவி செய்வதாக சொன்னவர்கள் செய்ய மறுப்பார்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் மிக மிக கவனம் தேவை. ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் சங்கடங்களும் உங்களுக்கு உண்டு. சுக்கிர பார்வை இருப்பதால் சந்தோஷங்களும் உண்டு. வரவு வந்த வருடமே செலவானாலும் அடுத்த நிமிடம் மீண்டும் உங்களுக்கு வரவு வரும். தொழில் முன்னேற்றமும் மற்றபடி உத்தியோகத்தில் முன்னேற்றமும் ஏற்பட கொஞ்சம் கவனமோடு செயல்பட வேண்டும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது சில சறுக்கல்களையும் சந்திக்கத்தான் வேண்டும். இன்று பௌர்ணமி என்பதனாலே நிலவு வழிபாடு நிம்மதி வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகின்றது. தங்கு தடைகள் தானாக விலகும். மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கு நண்பர்கள் அருகில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.